விறகு நான் வண்டமிழே, உன் அருள் வாய்த்த பிறகு வீணையாய் போனேன். சிறகு நான் சின்னதாய் கொண்ட சிற்றீசல், செந்தமிழே நின்னால் விமானமானேன் நான். அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல, தமிழம்மா பேசுகிறேன். இன்றைய பதிவு டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கானது. 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து இயல் 1 உள்ள திராவிட மொழி குடும்பம் இன்றைய பதிவில் வலம் வரப்போகிறது. திராவிட மொழி குடும்பம் என்றவுடன் திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழி, பூ உலகின் மூத்த மொழி, புலவர்கள் எல்லாம் பார்த்த மொழி, கலை பலவும் கண்ட மொழி, காவியங்கள் கொண்ட மொழி, அதை வாழ்த்துவதே நம் வழி. அதனால் திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழி எது? நமது தாய்மொழியாகிய தமிழ் மொழிதான். புரிகிறதா உங்களுக்கு? அந்த திராவிட மொழி குடும்பத்தில் திராவிடம் என்ற சொல் எங்கிருந்து பிறந்தது? திராவிடம் என்ற சொல்லை யார் முதலில் பயன்படுத்தினார்? மொழி என்றால் என்ன? திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது மொழி என்றால் என்ன என்று தோன்றுகிறது. நம் எண்ணங்களை பிறர் அறியவும், பிறர் எண்ணங்களை நாம் அறியவும் உறுதுணையாக இருப்பதுதான் எது? மொழி. அந்த திராவிட மொழி குடும்பத்திலே மூத்த மொழி என்றால் அது தமிழ் மொழிதான். இப்ப திராவிட மொழி குடும்பம் எப்படி தோன்றியது? திராவிட மொழி குடும்பத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? திராவிடம் என்ற சொல்லை யார் பயன்படுத்தினார் என்பதை பற்றெல்லாம் இந்த பாடப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அதில் திராவிட மொழிகளில் மூத்த மொழி எது என்று கேட்டால் தமிழ். நீங்கள் வினாவிடைகளாக அதை தேர்வர்கள், போட்டி தேர்வர்கள் தயார் செஞ்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் எழுதிக்கலாங்க. திராவிட மொழிகளில் மூத்த மொழி தமிழ். இந்தியாவில் பேசப்படும் மொத்த மொழிகள் எத்தனை என்று கேட்கலாம். 1300. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் 1300. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் யார்? ச. அகத்தியலிங்கம். திராவிடர் பேசிய மொழிதான் திராவிடம் என்று வழங்கப்படுகிறது. வினாவிடைகளாகவே அப்படியே குறித்துக் கொள்ளலாம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? குமரில பட்டர். குமரில பட்டர். இந்த வினா முக்கியமானது. தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். இந்த வினா அடிக்கடி வினாத்தாள்ல வந்திருக்கு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிட மொழிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்று ஒரு வினா. திராவிட மொழிகளை 3 வகையாக பிரிக்கலாம். தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என்று 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம்னு சொல்றோம்ல, அதுல இப்போ எது தென் திராவிட மொழிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப தென் திராவிட மொழிகள் தமிழ், கன்னடம், மலையாளம். நடு திராவிட மொழி தெலுங்கு. வட திராவிட மொழி பிராகுயி. திராவிட மொழிகள் இந்தியாவில் திராவிட எத்தனை மொழிகள் திராவிட மொழிகள் பேசப்படுகிறது என்றால் அதனுடைய எண்ணிக்கை 28. திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது என்றால் தமிழ். அதனால தமிழ் தனித்து இயங்கும் மாண்பு பெற்றது. பிற மொழி கலவாமை தமிழில் இருக்கிறது. ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராமாயணம் வடமொழியில் தான் முதலில் எழுதப்பட்டது. அதை தமிழில் மொழியாக்கம் செய்து எழுதியவர் கவி சக்கரவர்த்தி கம்பர். அவர் என்ன பண்ணார்? கம்பர் தொல்காப்பிய வழி நின்றவர் அப்படி சொல்லுவோம். வடமொழியில ஹனுமன் அப்படின்னு எழுதினார். வால்மீகி முனிவர் ஹனுமன் அப்படின்னார்.
அப்போ நமது கம்பர் வந்து அதை தமிழ் படுத்தும் போது, உன் வடமொழி எனக்கு தேவையே இல்லை, உன் ஹாவை தூக்கிடு, என்னிடத்துல இல்லாத எழுத்துக்களா என்று ஆவை போட்டு அனுமன் என்று எழுதினார். அப்ப பிற மொழி கலவாமல் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மாண்பு பெற்ற மொழி எது என்றால் நமது தாய்மொழியாகிய தமிழ்தான். விபீஷணன் என்று எழுதினார். நமது கம்பர் என்ன பண்ணாரு? விபீஷணன் எனக்கு வேணாம், வீடனன் என்று எழுதினார். அப்ப தொல்காப்பிய நெறி நின்றவர் கம்பர். தமிழ் படுத்தி கம்பராமாயணத்தை எழுதினார். இப்ப தனித்து இயங்கும் மாண்பு தமிழ் மொழிக்கு உண்டு என்பதற்காக அந்த செய்தி. திராவிட மொழிகளில் சுட்டு பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதிகமாக. சுட்டு பெயர்கள் என்றால் என்ன? சுட்டி காட்டி சொல்றது. தமிழ்ல சுட்டெழுத்துக்கள் வந்து 3 இருக்கு. சுட்டெழுத்துக்கள் எத்தனை என்று வினா இடம்பெறலாம். தமிழ்ல சுட்டெழுத்துக்கள் ஆனா, ஈனா, ஊனா. இதுல கேட்பாங்க, ஊ என்ற எழுத்து அது இது உது உப்பக்கம் அப்படி சொல்லுவோம், முதுகு பக்கம்னு அர்த்தம். சுட்டி காட்டி சொல்றது அது இது என்று விரல்களால் சுட்டி காட்டி சொல்றோம்ல. அப்போ ஊனா என்ற எழுத்து வழக்கத்தில் இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஊ என்ற எழுத்து தற்பொழுது வழக்கத்தில் இல்லை. ஆனால் தமிழில் சுட்டெழுத்துக்கள் எத்தனை என்றால் எண்ணிக்கையில் 3 தான். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா, ஈனா, ஊனா. அப்போ சுட்டெழுத்துக்கள் தமிழில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி தமிழ் மொழியில் வந்து மூவிட பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. மூவிடம் இடம் 3 வகைப்படும்: தன்மை, முன்னிலை, படற்கை. இப்போ மூவிட பெயர்கள் தமிழில் இந்த திராவிட மொழி குடும்பத்தில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. பிற மொழி கலவாமல் தனித்து இயங்கும் மாண்பு தமிழத்தினுடைய அந்த உயர்ந்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியாகிய திராவிட மொழியில் கலை சொற்கள் நிறைய கலந்திருக்கிறது. இந்த திராவிட மொழி குடும்பம் இன்றைய பதிவில் வலம் வந்தது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கும் இது போன்ற வினாக்கள் தொடர்ந்து பதிவில் இடம்பெறும். நீங்கள் உடனே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் அந்த மணி பொத்தானை அழுத்துங்கள். மீண்டும் அழகிய தமிழில் உங்களோடு உறவாட வருகிறேன் நெஞ்சங்களே. நன்றி.